படம் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. கதை பார்க்காம படத்தை பார்த்தா தரமா இருக்கு. பார்த்த படத்துலேயே இன்னைக்கு தமிழ் படத்துலேயே அந்த 3D எஃபெக்ட் வந்து நம்ம கங்குவா படத்துக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. கங்குவா எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ அருண். இன்றைக்கி வந்து கங்குவா படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ரொம்ப நாள் எதிர்பார்த்த படம். நம்ம ஆக்டர் ஜென்டில்மேன் சூர்யா சாரோட திரைப்படம் ரொம்ப நாள் கழிச்சு வந்துருக்கு. படத்துக்கு ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது. படம் நேற்று வரைக்கும் டிக்கெட் ஓப்பன் ஆகலை. இன்றைக்கி ரிலீஸ்னால் நேற்று ஈவினிங் தான் அங்கே மன்னாடி எல்ஏ சினிமா சாந்தி தியேட்டரில் டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. ஒரு 4 மணி 5 மணி இருக்கும், 6 மணி இருக்கும். டக்குன்னு ஓப்பன் ஆனோடனே உடனே ஃபுல் ஆகிட்டு தேட்டரு. படத்துக்கு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. ஒரு முறை ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி. படம் வெற்றி படணும். கிருத்தி சிவாஸோட ஒரு பெஸ்ட் மூவியில் இந்த மூவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நிறையா எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. சர்ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. டீசர்லாம் பார்த்துருப்பீங்க. ட்ரெய்லர்லாம் 2 ட்ரெயிலர் விட்டுருந்தாங்க. படம் இருக்குன்னு பார்ப்போம். பார்த்துட்டு மக்கள் சொல்கிறது தான். முதல்ல மன்னாடி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நம்ம மன்னாடி மக்கள் ரிவ்யூ வந்து ஒரு தனி ரிவ்யூவாக இருக்கும் பேசுறதுலாம். படம் கடைசியாக அமரன் படத்துக்கு டிக்கெட் அடிக்கல. எனக்கு படம் பார்த்து ரிவ்யூ சொல்லலை. இந்த படம் டிக்கெட் அடிச்சுட்டு படம் பார்த்து ரிவ்யூ சொல்லலாம். கண்டிப்பாக சொல்கிறேன். படத்தை பாருங்கள். ஓகே, படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். மன்னாடி மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு. ஏன்னா அவங்க தான் பப்ளிக் ரிவ்யூ தான் முக்கியம். கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும். எல்லாம் பாருங்கள். ஓகே, மன்னாடி மக்கள்லாம் வந்து சாந்தி தியேட்டர் ஓடுது, வந்து பாருங்கள். படம் சூர்யா சாருக்கு நல்லா கம்பேக்காக இருக்கணும். ஓகே, ரிவ்யூ சொல்கிறேன். பாய். படம் இருக்கு ப்ரோ. கங்குவா கார்த்தி வேற லெவல். படம் இருக்கு. கங்குவா அப்படி இருக்கு. படம் நல்லா இருக்கு. கிளைமேக்ஸ் வேற லெவல். நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. படம் எப்படி இருக்கு? கடவுளே சூர்யா. படம் எப்படி இருக்கு? சொல்ற மாதிரி இல்ல. அந்த லெவல்ல நல்லா இல்ல. போட்ட டிக்கெட்டுக்கு ஒருத்து தான் படம். சூப்பரா எடுத்துருக்காங்க. அதுவும் சில பேர் என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றானுங்க பாசிட்டிவ் பர்சன்ட் கலந்து கொடுக்குறாங்க அப்படின்னாங்க. படம் பக்காவா இருக்கு. அப்படி கொடுத்தாதான் இப்போ உள்ள ஜெனரேஷனுக்கு புரியும். இருக்கா? இஷ்டா நான் சொல்லல, பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே. நல்லா இருக்கு. சூப்பரா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் இருக்கு. படம் இருக்கு. படம் இருக்கு. சூப்பரா இருக்கு. அது பயங்கரமா இருக்கு. படம் இருக்கு. காஸ்மா அது படம் இருக்கு. நல்லா இருக்கா? படம் இருக்கு. படம் வரீங்களா? இல்ல. படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? படம் இருக்கு. ஒரு டைம் பாருங்க. நல்லா இருக்கா? வேற கடைசியில கார்த்திக் கூட்டு ஏதோ பண்ணிருக்கேன், ஏதோ பண்றானு ஒண்ணுமே தெரியல. சூப்பரா இருக்கு. 3 வாட்டி பார்க்கலாம். ஓகே. படம் இருக்கு. மைக்கா இருக்கு. சுத்திடுவேன். மைக் படம் இருக்கு. யாருக்குங்க? அதான் கங்குவா. அமரனுக்கே 2வது வாட்டி போயிருக்கலாம். படம் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அது படம் இருக்கு. பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? பாத்தீங்களா உங்களுக்கு? இல்ல சுத்தம். அது படம் இருக்கு. கங்குவா அது படம் இருக்கு. நல்லா இருக்கு. பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்லா நல்லா இருக்கா? சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. சூர்யா ஆக்டிங் நல்லா இருக்கு. படம் ஓரளவு பரவாயில்ல தான். எல்லாம் சூப்பரா இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படம் இருக்கு. அது படம் இருக்கு. நல்லா இருக்கு. இஷ்டம் ஓகே தான். ஆனா சான்ஸ் இல்ல. பார்ட் 2 வெயிட்டிங். படம் இருக்கு. பாருங்க, படத்தை பாருங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? ஃபேமிலி கூட கூட்டி வந்துருங்க. அது படம் இருக்கு. அவரே இல்ல. படம் இருக்கு. நல்லா இருக்கு. படம் இருக்கல. ஹாப்பியா? நல்லா இருக்குங்க படம். சூர்யா கண்டிப்பா சூப்பரா இருக்குங்க. படம் இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு படம். ஓகேவா? படம் இருக்கா? சொல்லுங்க. நல்லா இருக்கு.
படம் இருக்கு பாருங்க பாருங்க படம் இருக்கு ஓகேவா படம் நல்லா இருக்குண்ணா நல்லா இருக்கா புரிஞ்சுக்கா கதை நல்லா இருக்கு ஃபைட் தான் அதிகமா இருக்கு ஆக்ஷன் சீன் படம் இருக்கு ரஜினி செம்ம நட்டிப்புங்க ரஜினி வேற லெவலு தலைவர் தாருங்க படம் இருக்கு வெறித்தாங்க நல்லா இருக்கா பயங்கரமா இருக்கு படம் பிடிச்சிருக்கா எங்கோ பாக்கலாம் போங்க பாருங்க வீடியோ பாருங்க படம் இருக்கு படம் நல்லா இருந்துச்சுண்ணா வேற மாதிரி படம் இருக்கு கொடுத்து வச்சு பொறுத்து வச்சுங்க படம் வேற லெவலு சொல்ல முடியாது உங்களுக்கு படம் இருக்கு வேற லெவலுண்ணா நல்லா இருக்கா நல்லா இருக்கு உங்களுக்கு நல்லா இருக்கு படம் பார்த்தீங்களா எங்கோ வெரி நைஸ் படம் இருக்கு ரிவ்யூ வைக்கிறாங்க மட்டும் சொல்லு நல்லா இருக்கு நல்லா இருக்கு படம் இருக்கு படம் இருக்கு சூப்பர் படம் இருக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் படம் இருக்கு பி நல்லா இருக்கு படம் பார்த்தீங்களா படம் இருக்கு பரவாயில்லையா படம் இருக்கு படம் இருக்கு நல்லா இருக்கு ஜி படம் இருக்கு பயங்கரமா இருக்கு படம் போய் பாருங்க எல்லாரும் படம் நல்ல டிஷ் இருக்கா ட்விஸ்ட்லாம் இல்ல ஆனா ஸ்கிரீன் பிளே மரணமா இருக்கு கதையை தவிர பாக்கி எல்லாமே ஓகேண்ணே அப்படியா படம் நல்லா இருக்கு மொக்க படம் என்னத்த 2 வருஷம் எடுத்தாங்கன்னு ஏன் என்னாச்சு படம் இல்ல சூர்யாவோட ஆக்டிங் பயங்கரமா இருக்கு சூர்யா ஆக்டிங் இல்ல கடைசியா கார்த்தியோட ஆக்டிங் தான் பார்க்க வந்தது. கார்த்தி தான் மிரட்டி விட்டாப்ல கடைசி ஒரு சீனாலும் பக்கா. செகண்ட் ஹாஃப் வந்து பாப்போம் பக்கா. பயங்கரமா இருக்கும் அந்த அளவுக்கு எல்லாம் பயங்கரமா நல்லா இல்ல படம் நல்லா இருக்கு அப்புறம் இருக்கு நல்லா நல்லா ஹாலிவுட் ரேஞ்சுக்கு விசுவல்ஸ் இருக்கு. தமிழ் படத்துல அந்த மாதிரி இருக்கவே இருக்காது. 3D எனக்கு வந்து வியூ நல்லா இருக்கு. எனக்கு 2Dல பார்த்தா நல்லா இருக்குமோன்னு தோணுச்சு. ஆனா 3D நல்லா இருக்கு. கொஞ்சம் பிளாக் கலர் கிளாஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் இந்த வியூ வந்து நேச்சுரலா தெரியல. மற்றபடி படம் நல்லா இருக்கு. தமிழ்ல இந்த படம் ஓகே என்னமோ ட்விஸ்டா இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல bro. கார்த்தி தான் வராரு. எப்படி இருக்கு படம்? ஒஸ்ட் தான் bro. ஒருத்த 3D எல்லாம் போட்டு கேமரா மட்டும் பாக்குறோம். அவ்வளவுதான். யாருக்கு இல்லையா உங்களுக்கு? ஓகேவா? சரியாடா தங்க பாத்தீங்களா? பார்த்தாச்சு சார். வாங்க நீ வாங்க. கதையை தவிர பாக்கி எல்லாமே ஓகே சார். விஷுவல் சூப்பரா இருக்கு, மியூசிக் சூப்பரா இருக்கு, எல்லாமே சூப்பரா இருக்கு. எங்க புடிக்கல எடுத்துக்காங்களே 3D எல்லாம் போட்டுருக்காங்க. 3D எல்லாம் தேவையே இல்லாத ஒண்ணு. சரி விஷுவல்லாம் நல்லா இருக்கு. 2Dலே போட்டுருக்கலாம். கதையில என்ன சொல்றாங்க இப்ப? பழைய இதெல்லாம் இருக்காங்களே கம்பேக் பெருசா ஒரு சம்பந்தமே இல்ல இருக்கு சார். சம்பந்தமே இல்ல. ஐயோ ட்விஸ்ட் மேல ட்விஸ்டா இருக்குனாங்க. கார்த்தி பயங்கரமா நடிச்சிருக்காரு. கார்த்தி வந்துட்டாரா? கார்த்தி இன்டர்வியூ இருக்கு. கார்த்தி வீட்டுல பாவம். படம் எல்லாம் ஓகே தான். கதை மட்டும் கொஞ்சம் பாத்துக்கலாம். இது ரோலக்ஸ் டெல்லியோட பயங்கரமா இருக்குமோ? அடுத்த பாட்டு இல்ல செகண்ட் பார்ட் ஹைப் இல்ல. ஹைப் இல்ல. சும்மா தேவை. ரோலக்ஸ் இது மாதிரி வராது. இல்ல சம்பந்தமே இல்ல. ஸ்டுடியோ கிரீன் அடி வாங்க போறான். கண்டிப்பா வாங்க மொரட்டடியா இருக்கு. படம் பார்க்கலாமா? ஒரு வாட்டி பார்க்கலாம். சரி ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பா பார்க்கலாம். விஷுவல்காக பார்க்கலாம். அப்படிங்கிறீங்க. உங்களுக்கு புரியுதா? ஸ்கிரீன் பிளேலாம் தரமா இருக்கு. கதைதான் இல்ல. கதைதான் ஒண்ணும் இல்ல. என்ன ப்ரோ உங்களுக்கு? படம் நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. கதை பிடிக்கும். ஆமா கதை பார்க்காம படத்தை பார்த்தா தரமா இருக்கு. வாங்க போவோம். அவர் சூர்யா வேணும். நீங்க சூர்யா வேணாலே. இல்ல அதெல்லாம் உள்ள ஓரா இருக்கு. சினிமா ரசிகர் பரவாயில்ல. எல்லாம் கங்கோ பாருங்க. சூப்பரா இருக்கு படம். நல்லா இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. கங்குவா படம் மாசு. கங்குவா பார்க்கலாமா? கங்குவா அப்படி இருக்கு. ஏன் விஷுவல்ஸ்லாம் மொக்கையா இருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் வேஸ்ட். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஆக்டிங் நல்லா இருக்கா? சூப்பர். ஓகே படம் நல்லா இருக்கு. ஓகே படம் இருக்கு. கங்குவா படம் இருக்கு. நல்லா இருக்கு. மொரட்டு மொக்க ஏன் பார்க்கவே முடியல. மொக்கையா இருக்கா? ஏதோ ட்விஸ்டா இருக்காங்களா? ஒண்ணுமே இல்ல. படம் இருக்கு. மியூசிக்லாம் எடுத்துக்கிட்டா ஓகே படம் இருக்கு. வேற லெவல் படம் இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர் செமையா என்ன பிடிச்சிருக்கு படத்துல? கங்குவா மெயினா 3D தான். அப்புறம் விஎஃப்எக்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. சூர்யாவோட ஆக்டிங் செம நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒர்த்து வச்சு நம்ம வீட்டுல நல்லா இருக்குல்ல? சூப்பர். ஓகே படம் இருக்கு. படம் நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட் நல்லாவே இருக்கு. ஃபைட் சீன்ஸ் சிவா நல்லா பண்ணிருக்காங்க. நல்லா பண்ணிருக்காங்களா? ஓகே டெஸ்ட் கொடுக்குறாங்களோ? டெஸ்ட் இருக்கா? ட்விஸ்ட் கண்டிப்பா இருக்கதா. அது எங்க போறீங்க? படம் இருக்கு. இது கங்குவானே தூங்குவானே.
படம்லாம் சூப்பர்ண்ணா சூப்பர்ண்ணா ப்ரோ பிரிச்சிருக்காப்ல சூர்யா நடிப்பு பார்க்கலாம் ப்ரோ நல்லா இருக்கு ப்ரோ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கங்குவா சூர்யா சார் நடித்து சிறுத்தை சிவா சார் இயக்கி ஸ்டுடியோவில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாள் எதிர்பார்த்த படம். சூர்யா சாருக்கு உள்ள சூர்யா சார் ரொம்ப ஒரு கேரியர் ஒரு மிகப்பெரிய படம் ரிலீஸ் ஆகிட்டு இன்றைக்கி படம் பார்த்தாச்சு. நம்ம மன்னாடி மக்கள்லாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்துருப்பீங்க. ரிவ்யூலாம் பப்ளிக் ரிவ்யூ மாடி மக்கள் சொல்கிற ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. 2 ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க, கலந்து சொல்லியிருப்பாங்க. அதிகமாக நல்லா படம் நல்லா இருக்கணும் இருக்காங்க. இப்போ முதல்ல படத்தை பற்றி சொல்கிற போல சூர்யா சார் ஜென்டில்மேன் ஆக்டர் சாரை பற்றி சொல்லணும்னா அவர் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் ஒத்துக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அந்த சப்ஜெக்ட் பிடிச்சி தான் ஒத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அந்த படத்தை வர சீன்லாம் பார்த்தா தெரியுது எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அடிச்சிருக்காருன்னு. ஏன்னா அந்த படத்தை கதையோட விரும்பி இந்த படத்தை ரொம்ப பிடிச்சி போய் தான் அடிச்சிருக்காரு. அதுலேயே அவரோட நடிப்புலேயே தெரியும், படத்தை பார்த்திங்கன்னா தெரியும். ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த படத்துக்கு நல்லா அடிச்சு கொடுக்கணும், நல்லா எடுக்கணும், நல்லா வரணும்னு நடிச்சிருக்காரு. அவர் உழைப்பு படத்தில் நல்லாவே தெரியுது. அவ்வளோ அருமையாக அடிச்சிருக்காரு சார். அவர் வாழ்த்துக்கள். படம் அருமையாக அடிச்சிருக்காப்புல. அவரோட வர்ற சீன்லாம் அருமையாக மாசாக இருக்குது. ஒட்ட முசுமா அப்படி இருக்காரு கல் மாதிரி இந்த வயசுலையும். ஒவ்வொரு லீடிங் ரோல் அந்த பிளாஸ்டாக்கும் சரி, இந்த இப்போ கம்மிங் 2024லேயும் சரி 2 கட்டத்துலையும் வர்றது சூப்பராக இருக்காரு. 2 கட்டத்துலையும் அசைச்சிருக்காரு. நிறைய பேர் நடிச்சிருக்காங்க ஆக்டர்ஸ். யோகி பாபு நடிச்சிருக்காரு. காமெடி வர்ற சீன்லாம் அழகாக அவரோட ஸ்க்ரீன் பிளே அழகாக கொடுத்து போயிருக்காரு. இந்த மாதிரி ஹீரோயின் புதுசாக வந்துருக்காங்க, நல்லா அடிச்சிருக்காங்க. வில்லன் சார் எல்லாருமே நல்லா அடிச்சிருக்காங்க. படத்தில் விசுவல் எல்லாமே நல்லா இருக்குது. படம் 3D காண்டி போட்டு தான் பார்த்துருப்பேன், வீடியோ பார்த்துருப்பீங்க. 3D எங்கள் முன்னாடி லே சினிமா காண்டிலாம் கொடுத்தாங்க. 2Dயில் ரிலீஸ் ஆகுதுன்னு தெரில. ஆனால் 3D படம் எங்கள் தேட்டரில் சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்த படத்துலேயே இன்றைக்கி தமிழ் படத்துலேயே அந்த 3D எஃபெக்ட் வந்து நம்ம கங்குவா படத்துக்கு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. முன்னாடி லே சினிமாவில் பாருங்கள், தேட்டர் நல்லா இருக்குது. இப்போ கொஞ்சம் எஃபெக்ட்லாம் போட்டுருக்காங்க. உங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டைட்டிலேருந்து அவ்வளோ அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. போக நல்லா இருக்குது. படம் நிறையா பொருள் நிறையா செலவு பண்ணியிருக்காங்க. இந்த யாராவது நடிக்கிறான்னு தெரிய முடியல, அந்தளவுக்கு மேக்கப் போட்டிருக்காங்க. மேக்கப் பண்ணியிருக்க ஆளை பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அந்த ஒரு பாட்டி ஔவையார் மாதிரி ஒருத்தவங்க வருவாங்க. ஔவையார் எப்படி துள்ளாடல வருவாங்களோ அது மாதிரி இதில் ஒரு பாட்டி கெட்ட போட்டிருப்பாங்க. பழைய நடிகை நம்ம முதல் படத்தில் அர்ஜுன் அம்மா நடிச்சிருவாங்க. அந்த மேடம் அவங்க பேர் தெரில. ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் அவங்க கொடுத்த கேட்டரை எல்லாமே ஒழுங்காக அடிச்சிருக்காங்க. அருமையாக அடிச்சிருக்காங்க. எல்லாம் சூப்பராக இருக்குது படம். ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் எதிர்பார்த்தது வந்து கதை. இதில் மைனஸ்னால கதை மட்டும் தான் எனக்கு பிடிக்கலை. நான் படத்தை கதையாக சொல்ல மாட்டேன். படத்தோட கதை மட்டும்தான். தலைவர் சூப்பர் ஸ்டார் சொன்ன மாதிரி ஒரு டேரக்டர் தோக்க மாட்டார், கதை தான் தோக்கம்னு சொல்லுவார். அது மாதிரி படம் டைரக்ஷன் பக்காவாக எடுத்துருக்காரு. அதில் கதை மட்டும்தான் ஏன் அப்படி கொஞ்சம் பேசிக்காக உள்ள ஒரு கதை மாதிரி தான் இருக்குது. ஆனால் புதுசாக இருக்குது. ஆனால் அந்த கதை வந்து பிடிக்காத மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. அது ஏற்றுக்காத மாதிரி இருக்குது. கொஞ்சம் லேக் இருக்குது படத்தில். அது கொஞ்சம் ஒத்துக்கலாம். கொஞ்சம் நேரம் இழுத்து பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம ரசிக்கிற மாதிரி கொஞ்சம் இல்லையேன்னு சில பேர் தோணுது. அது சொல்கிறாங்க நிறைய பேர். அதுதான் அந்த படத்துக்கு கொஞ்சம் மைனஸு. கதையில் மட்டும் கொஞ்சம் இதாக ஆகிட்டார். இதில் ட்விஸ்ட் இருக்குது. எல்லாம் சொல்லியிருப்பாங்க ஆடியன்ஸு. நான் சொல்ல விரும்பலை. அது ட்விஸ்ட் யார், அந்த சர்ப்ரைஸ் ஹீரோ யாருன்னு வந்திருக்காரு. அருமையாக அடிச்சிருக்காப்புல. வரும் பாருங்கள், படத்தை பாருங்கள். படம் நல்லா இருக்குது. ஒரு வாட்டி பார்க்கலாம். கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நல்லா 3Dயில் எஃபெக்ட்டு, இப்போ விசுவலு, அந்த கதை, அந்த இடம், சூர்யா சாரோட எஃபெக்ட்டு, ஆக்ஷனு நிறையா இருக்குது. படத்தில் ஆக்ஷன் சொன்னோடனே கதையில் சப்ஜெக்ட் விட்டுட்டு ஆக்ஷன் நிறையா இறக்கிட்டாங்க. இது சப்ஜெக்ட் ஒழுங்காக பார்த்துருந்த பரவாயில்ல. ஆக்ஷனில் ரொம்ப நேரம் ஆக்ஷன் சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நேரம் இருக்க மாதிரி இருக்குது. பார்ட் 2 லீடிங் கொடுத்துருக்காங்க. கங்குவா பார்ட் 2 இருக்குது. அது எப்போ வருது எப்படி வருதுன்னு தெரியாது. அந்த பார்ட் 2 இன்னும் நல்லா எடுத்தாங்கன்னு தேவலாம். படம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதெல்லாம் பார்ப்பாங்க. பார்ட் 2 நல்லா எடுக்கணும். அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. அடுத்த படத்தில் பார்க்கலாம். சூர்யா சாருக்கு வாழ்த்துக்கள், பட டீமுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, கங்குவா பார்க்கலாம் ஒரு வாட்டி.